சுடி நார்மல் டாப்புக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கலான்னு பார்க்கலாம். ஷோல்டர்லேருந்து நீக்கு கீழே நெக்கை ஒட்டி இன்ச் டேப் பிடிச்சிட்டு ஃபுல் லென்த் எடுத்துக்கலாம். எழுத வேண்டாம், இது எழுதியாச்சு இல்லை, மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து ஷோல்டர் போன்லேருந்து போன் வரைக்கும் எடுக்கணும். ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கணும். இங்கே திரும்பிக்கோங்க. அடுத்து செஸ்ட் ரவுண்ட் கையை ஒட்டி பின்னாடி இன்ச் டேப் நேராக இருக்க மாதிரி பார்த்துட்டு ஸ்கின்னை ஒட்டியே எடுத்துக்கலாம். டைட்டாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக ஃபிட்டாக எடுத்துக்கலாம். செஸ்ட்டு டு பிரேசியர் சைஸ் கேட்டு எழுதிக்கணும். பாடியில் மெஷர்மெண்ட் எடுக்க வேண்டாம், கரெக்டாக வராது. அடுத்தது வெயிஸ்ட் லென்த்து ஷோல்டரோட சென்டரில் பிடிச்சிட்டு செஸ்ட் மேலே இன்ச் டேப் வர மாதிரி செஸ்ட்டுக்கு கீழே வெயிஸ்ட் லென்த் எடுத்துக்கணும். அந்த இடத்துல வெயிஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கலாம். கனகா என்னாச்சு நெக் வரையில? சரி சரி, நேராக பிடிங்க இன்ச் டேப்பை. மேலே இந்த கையும் தூக்காமல் ஸ்ட்ரைட்டாக பிடிங்க. சரி ஓகே. ஓகே, இப்போ தான் கரெக்ட். அடுத்தது கட் ஓப்பன் லென்த் எடுத்துக்கலாம். ஸ்லிட்டோட ஓப்பன் லென்த்து ஷோல்டரோட சென்டரில் பிடிச்சிட்டு செஸ்ட் மேலே வர மாதிரி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி தான் எடுக்கணும். கஸ்டமரோட ஸ்லிட் எங்கே ஆரம்பிக்கணும்னு அவங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கு நேராக பிடிச்சி எடுத்துக்கலாம். கட் ஓப்பன் லென்த்து ஸ்லிட்டோட ஓப்பனோட லென்த் 19 வருதா? வைங்க கரெக்டாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் மேலே தள்ளுவீங்க இன்ஸ்டே ஷோல்டரில். இல்லை இப்படி இப்படி தள்ளுவீங்க. இப்படி கொஞ்சம் கீழே இறக்கி. ஓகே தான். சரி. அடுத்தது சீட் ரவுண்ட் எடுத்துக்கலாம். சீட்லேயே எடுத்துக்கலாம். ஸ்டிச் வரலையா? இன்ச் டேப்பு சைடில் பிடிச்சி கால்குலேட் பண்ணணும். போன தடவை நேரா இன்ச் டேப் சாயுது. ஓகே. அடுத்தது பேக் நெக் லென்த் எடுத்துக்கலாம். ஷோல்டரோட சென்டரில் இன்ச் டேப் பிடிச்சிட்டு நெக்கோட டெப்த் எவ்வளோ வேணும்னு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கு நேராக இன்ச் டேப்பை மடக்கி எந்த இடத்துல மடங்குதோ அதுதான் அவங்களோட பேக் நெக்கோட டெப்த்து. ஃப்ரண்ட் நெக் டெப்த் எவ்வளோ வேணும்னு கேட்டுட்டு ஷோல்டரோட சென்டரில் இன்ச் டேப் பிடிச்சிட்டு மடக்கி பிடிச்சி எடுத்துக்கலாம். லெஃப்ட் தம் ஃபிங்கர் மடங்குற இடம் தான் இன்ச் டேப்பில் அவங்களோட நெக் டெப்த்தாக இருக்கும். அடுத்து ஷோல்டர் போன் முடிகிற இடத்துலேருந்து ஸ்லீவ் லென்த் எவ்வளோ வேணும்னு கேட்டு லென்த் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து அவ்வளோதான். அந்த இடத்துல ஸ்லீவ் ரவுண்டை எடுத்துக்கலாம். சங்கரி அடுத்த கிளாஸ் உங்களுக்கு டெஸ்ட்டு.